இலங்கை அரசியல் களத்துல இப்போ என்னதான் நடக்குது? அரசாங்கம் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கு. சரி. ஆனா ஒரு வலுவான எதிர்க்கட்சி என்னென்ன விஷயங்கள கையில எடுக்கறாங்க? வாங்க, இலங்கையோட எதிர்க்கட்சி இப்ப என்ன மாதிரியான பெரிய பெரிய சவால்கள சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சமீபத்துல பாத்தீங்கன்னா இலங்கையோட முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடினாங்க. இது ஏதோ சாதாரண மீட்டிங் இல்லைங்க. நாட்டுக்குள்ளயும் சரி வெளி உலகத்திலயும் சரி பிரச்சனைகள் ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நடந்த ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் இது. அவங்க விவாதிச்ச விஷயங்கள்ல எதுக்கு முதலிடம் கொடுத்தாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி நடக்கிற ஒரு போருக்கு. ஆனா அந்த போரோட தாக்கம் இலங்கையோட ஒவ்வொரு வீட்டு வாசலையும் எப்படி தட்ட போகுதுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கவலையா இருந்துச்சு. அதாவது மத்திய கிழக்குல பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்களோட நடவடிக்கைகள்னால அந்த பகுதியோட அமைதியே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சரி, இந்த உலக பதற்றம் இது இலங்கைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வரும்? இதுதான் எதிர்க்கட்சியோட முதல் மற்றும் முக்கியமான கேள்வியா இருந்துச்சு. இந்த விஷயத்துல எதிர்க்கட்சி தலைவரோட ஸ்டாண்ட் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. அதாவது, ஒரு நாட்டோட இறையாண்மை, சுதந்திரம், அதோட எல்லை பாதுகாப்பு, இதுல போய் இன்னொரு நாடு தலையிடுறதுங்கிறது சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு. இது வெறும் ஒரு கண்டன அறிக்கை மாதிரி இல்ல, ஒரு கொள்கை ரீதியான எச்சரிக்கையாவே பார்க்கப்படுது. சரி, இந்த அரசியல் பதற்றம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால சாமானிய மக்களோட பொருளாதாரம் அது எப்படி பாதிக்கப்பட போகுது? வாங்க அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எங்கேயோ நடக்கிற ஒரு போருக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் என்னங்க சம்பந்தம் நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா அந்த சம்பந்தம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. ஒவ்வொரு இலங்கையரோட பர்ஸையும் இது எப்படி பாதிக்க போகுது? சொல்லப்போனா இலங்கையோட பொருளாதாரத்தோட 4 முக்கியமான தூண்களே இப்ப ஆட்டங்கண்டு இருக்கு. 1, மத்திய கிழக்குல வேலை செய்யற நம்ம மக்கள் அனுப்புற பணம். 2, நாட்டுக்கு வர பெட்ரோல், டீசல், கேஸ் சப்ளை. 3, நம்மளோட டூரிசம் இண்டஸ்ட்ரி. 4, அந்த நாடுகளுக்கு நாம பண்ற ஏற்றுமதி. இது எல்லாமே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு. பொருளாதாரம் மட்டுமே இங்க பிரச்சனை இல்ல. அங்க வேலை செய்யற லட்சக்கணக்கான நம்ம இலங்கை மக்களோட பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி? அவங்கள பத்திரமா பாத்துக்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு எதிர்க்கட்சி ரொம்ப அழுத்தமா கேள்வி கேக்குறாங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, நம்ம மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஹார்மூஸ் ஜலசந்தி இது ஒரு சாதாரண கடல் வழி இல்ல. உலகத்தோட எரிபொருள் வர்த்தகத்தோட ஹார்ட் பீட்னே சொல்லலாம். ஒருவேளை அந்த வழி மூடப்பட்டா என்ன ஆகும்? இலங்கைக்கு வர அத்தியாவசிய பொருட்களோட சப்ளை செயின் மொத்தமா நின்னு போயிடும். இந்த மாதிரி ஒரு பெரிய அபாயத்தை சமாளிக்க அரசாங்கம் தயாரா இருக்கா? இதுதான் எதிர்க்கட்சியோட கேள்வி. ஓகே, வெளிநாட்டு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதிர்க்கட்சியோட கவனம் முழுக்க முழுக்க உள்நாட்டு பிரச்சனைகள் மேல திரும்புது. இங்கே அரசாங்கத்தோட பொறுப்பு, அதாவது அக்கவுண்டபிலிட்டி, ரொம்பவே கடுமையா கேள்விக்குள்ளாக்கப்படுது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையோட மனசுல இன்னும் ஆறாத ஒரு வடு. இந்த வழக்கு விசாரணையில அரசாங்கம் உண்மைய மறைக்க பாக்குதுன்னு MP ஹெக்டர் அப்புஹாமி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கார். அவர் சொல்றாரு, அரசாங்கம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான பிரச்சனைய மூடி மறைக்கிறதுன்னு. இந்த வார்த்தைகள் பாராளுமன்றத்தையும் அதிர வச்சுது. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த வழக்குல ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா விசாரணை எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஒரு சின்ன தகவல் கூட வெளியே வரல. இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாதது மக்கள் மத்தியில சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது இல்லையா? பாதுகாப்பு பிரச்சனைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நிதி நிர்வாகத்திலையும் கடுமையான குற்றச்சாட்டுகள். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 8.497 பில்லியன் ரூபாய். சும்மா யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய தொகை. இந்த மலைக்க வைக்கிற தொகை நிலக்கரி இறக்குமதியில நடந்ததா சொல்லப்படுற ஒரு இழப்பு. இது எதிர்க்கட்சி ஏதோ காத்துல சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவோட அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு அதை ஆதாரமா காட்டிதான் அவங்க இந்த கேள்வியை எழுப்புறாங்க. பெரிய அரசியல பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இதோட மட்டும் நிக்கல. சாதாரண விவசாயி, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள்னு அடிமட்ட மக்கள் வரைக்கும் எதிர்க்கட்சியோட கவனம் போயிருக்கு. உதாரணத்துக்கு வடமாகாணத்துல ஆயிரக்கணக்கான மாடுகள் மர்மமான முறையில செத்து மடியுது. விவசாயிகளோட மொத்த வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்திருக்குன்னு எதிர்க்கட்சி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அதே மாதிரிதான் நெல் விவசாயிகளோட நிலையும் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அரசாங்கம் நெல்ல வாங்குமா வாங்காதா, ஒருவேளை நஷ்டம் வந்தா அதுக்கு யாரு பொறுப்பேத்துக்குவா, இப்படின்னு எந்த ஒரு உறுதியும் இல்லாம விவசாயிகள் தவிச்சு போயிருக்காங்க. நினைவிருக்கா ஜத்வா சூறாவளி?
அது தாக்கி பல மாசம் ஆயிடுச்சு. ஆனா பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் தற்காலிக முகாம்கள்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு முறையான நிவாரணம் எப்ப கிடைக்கும்னு எதிர்க்கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பென்ஷன் பாக்கி, சிவில் பாதுகாப்பு படை வீரர்களோட நிலைமை, அரசாங்க அச்சகத்துல தலைமை சரியில்லாதது, பல மாவட்டங்கள்ல இன்னும் வெள்ள நிவாரணம் போய் சேராததுன்னு எதிர்க்கட்சியோட கேள்விகள் பல முனைகள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இது அவங்க எவ்ளோ பரந்த பார்வையோட விஷயங்களை அணுகுறாங்கன்னு காட்டுது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில இலங்கையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? வாங்க இந்த முழு விவாதத்தோட ஒரு சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, உலக அரசியல் நெருக்கடியிலிருந்து உள்ளூர் விவசாயியோட கண்ணீர் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் கையிலெடுத்து அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிற ஒரு வாட்ச்டாக் மாதிரி எதிர்க்கட்சி செயல்படுது. இதுதான் ஒரு நல்ல ஜனநாயகத்தோட அடையாளம். இப்படி நாட்டுக்குள்ளேயும் வெளியேயும் பிரச்சனைகளும் அழுத்தமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த சூழ்நிலையில அரசாங்கத்தோட பதில் என்னவா இருக்கும்? அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இது வெறும் ஒரு அரசியல் கேள்வி மட்டும் இல்ல, இலங்கையோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கான பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு.